பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம். ஜான் சாப்டர் 15 verse 5. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். He who remains in me and I in him bears much fruit. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்லாம் போயிட்டு ரிட்டர்ன் ஆகி வரும்பொழுது நான் கர்த்தருக்குள்ள நான் நிலைத்திருப்பேன், கர்த்தருக்காக ஏதாவது நான் செய்வேன் என்று ஒரு டெசிஷனோட நீங்க வருவீங்க. ஆனா ஒரு சில நாட்கள் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய டெசிஷன் எல்லாமே மாறி கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்காம கர்த்தருக்காக வாழணும்னு சொல்லி எடுத்த டெசிஷன்ல இருந்து மாறி வேற காரியங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதனால உங்களால கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியல. கர்த்தரை தேடணும்னு சொல்லி அந்த எண்ணமும் உங்களுக்கு வர்றதில்லை. அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமாக பயன்படுத்தப்படணும்னு சொல்லி கர்த்தர் வைத்திருந்த திட்டமும் நிறைவேறாமல் போகுது. இன்றைக்கு வேத வசனம் சொல்கிறது, நீங்க கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்தால் கர்த்தரும் உங்களோட கூட இருப்பார், நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. அப்போ நீங்க கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கின்ற பொழுதுதான் கர்த்தர் உங்க மூலமாக அநேகர் இடத்துல பேசுவார், அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க கர்த்தருக்குள்ள நீங்க இருக்கணும், அனுதினமும் கர்த்தரோட பேசணும், கர்த்தருடைய பிரசன்னத்துல நீங்க இருக்கணும். அப்படி நீங்க கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்தீங்கன்னா கர்த்தரும் உங்களோட கூட இருப்பார், உங்களை கைவிட மாட்டார். நீங்க என்னெல்லாம் சொல்லி ஜெபம் பண்றீங்களோ எல்லாவற்றுக்கும் அவர் பதில் தருவார். நீங்க மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக வாழ்வீர்கள். கர்த்தர் உங்க மூலமாக தேசத்தையே சந்திப்பார். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல இருந்து ஒரு டெசிஷன் எடுங்க. ஆண்டவரே இயேசப்பா, நான் கடைசி வரைக்கும் ஆண்டவரே இயேசப்பா உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறதுக்கு எனக்கு ஆண்டவரே இயேசப்பா கிருபை கொடுங்க. நான் நிலைத்திருப்பேன் உங்களுடைய கிருபையினால. ஆண்டவரே, நான் உங்களுக்காக அநேக காரியங்களை செய்வேன் என்று ஒரு டெசிஷன் எடுங்க. வைராக்கியத்தோட கர்த்தருக்காக நில்லுங்க. கர்த்தர் உங்க மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இயேசப்பா, பிள்ளைங்க இன்னைக்கு ஆண்டவரே இயேசப்பா சோர்ந்து போயிருக்கிறாங்க, பலனற்று போயிருக்கிறாங்க. கர்த்தருக்காக நான் எழும்பி பிரகாசிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியலன்னு நினைத்து ஆண்டவரே இயேசப்பா சோர்ந்து போயிருக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே இயேசப்பா உங்களுக்காக வைராக்கியத்தோடு எழும்பி தகப்பனே இயேசப்பா ஒவ்வொரு காரியங்களும் செய்யறதுக்கு பிள்ளைங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. எல்லா தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, நீங்க தகப்பனே இயேசப்பா பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தருக்குள்ள நீங்க இருங்க. நிச்சயம் கர்த்தர் உங்க மூலமாக தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்க போகிறார். நிச்சயம் கர்த்தர் செய்வார். God bless you. Have a wonderful day.